Hi students, welcome to Easy Maths 360. இன்னைக்கு நம்ம 12th Maths Chapter 1 Application of Matrices and Determinants என்ற லெசனில் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் வரக்கூடிய எக்ஸாம்பிள் 1.22, 1.23, 1.24 இந்த எக்ஸாம்பிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் எக்ஸாம்பிள் 1.22 இதை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் யூஸிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் கொடுத்துருக்கிற சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்னா எப்படி இருக்கும்? இதில் எல்லாமே எக்ஸு ஒய் டேர்ம் தான் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர், எக்ஸ் க்யூப், ஒய் க்யூப், அந்த மாதிரி ஹையர் ஆர்டர் எதுவும் இருக்காது. ஸோ லீனியர் ஈக்குவேஷன், சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை மேட்ரிக் இன்வர்ஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம், மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த ஃபார்ம் என்ன ஃபார்மு? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்றது தான் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இதில் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எக்ஸ் கமா ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இதில் ஏன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 5, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் +2, ஸோ 2 போட்டுட்டோம். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் வரும். செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் +2, ஸோ 2 ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்கன்றனால 2x2 மேட்ரிக்ஸ் தான் வருது. ஸோ ஏ நோட் பண்ணிட்டோம். அடுத்து எக்ஸ்னால் நமக்கு இங்கே தெரியாத அன்னோன் என்னதுலாம், எக்ஸும் ஒய்யும் மட்டும்தான். ஸோ இதை காலம் மேட்ரிக்ஸாக எக்ஸ் ஒய் அப்படின்னு என்ன செஞ்சுக்கணும், எழுதிக்கணும். இப்போ நம்ம ஏயையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? 5x + 2y கரெக்டாக வந்துடுதா லெஃப்ட் சைடு. அடுத்து செகண்ட் 3x + 2y, செகண்ட் ஈக்குவேஷன் லெஃப்ட் சைடு வந்துருச்சா? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு வந்துருச்சு. அப்போது இனி பி அப்படின்னா என்னென்னா, இங்கே ரைட் சைடில் என்ன இருக்கோ கான்ஸ்டன்ட் டேர்ம், அது சப்போஸ் சம்டைம் இங்கே கூட இருக்கலாம் இந்த சைடு. அப்போ ஸோ அங்கே இருந்துச்சுன்னா இதை இங்கே கொண்டு வந்துக்கணும். எல்லா கான்ஸ்டன்ட் டேர்மையும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு, ஸோ இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் +3, இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் 5. ஸோ இதையும் என்ன செய்யணும், காலம் மேட்ரிக்ஸாக 3, 5 அப்படின்னு என்ன செஞ்சுக்கணும்னா எழுதிக்கணும். ஓகே, மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு எழுதிட்டோம். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்ற ஃபார்முக்கு எழுதியாச்சு. இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா என்னது? இதில் நமக்கு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி, எக்ஸு தானே தெரியணும், எக்ஸ் கமா ஒய்யோட வேல்யூ தானே தெரியணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக்காக ஏ இங்கே வரும்போது என்னது, ப்ரீ மல்டிப்ளை பை ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸால் ப்ரீ மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கேயும் ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாறிடும். ஸோ இங்கே லெஃப்ட் சைடு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ இங்கே என்ன வரும், ஏ இன்வர்ஸ் பின்னு கிடச்சிடும். ஸோ இந்த ஃபார்முலா தான் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. இதை வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு என்னெல்லாம் தேவை? ஏ இன்வர்ஸ் தேவைப்படுது, பி ஆல்ரெடி கிவன். ஸோ ஏ இன்வர்ஸ் வேல்யூ நம்ம என்ன செஞ்சுக்கணும், கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அது ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதா, நான் சிங்குலரா அப்படின்றத பார்க்கணும். ஸோ மாடுலஸ் ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். மாடுலஸ் ஏ வேல்யூ 5 2s, இதுக்கு மாடுலஸ் போட்டு என்ன செஞ்சுக்கிறோம், எழுதிக்கிறோம். 5 2s are 10 minus 3 2s are 6, 10 minus 6 4, which is not equal to 0. அதனால் ஏ இன்வர்ஸ் கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். இனி அடுத்து ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா என்னது, 1/mod A into adjoint A. ஓகே, 1/mod Aவோட வேல்யூ என்ன செஞ்சிட்டோம், என்ன கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 1/4 இன்ட்டு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், 2x2 மேட்ரிக்ஸ்க்கு ஆளை மாற்றி அடையாளத்தை மாற்றணும். இந்த 5ஐயும் 2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். 2 இங்கே இருக்கும், 5 இங்கே இருக்கும். அடுத்து இங்கே அடையாளத்தை மட்டும் மாற்றணும், சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். 2 -2 ஆகும், இங்கே 3 வந்து -3ஆக மாறிடும். ஸோ ஏ இன்வர்ஸ் என்ன செஞ்சிட்டோம், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
இனி அந்த ஃபார்முலாவில் என்ன செஞ்சால் போதும், அப்ளை பண்ணால் போதும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. எக்ஸோட வேல்யூ என்னது, மேட்ரிக்ஸ் என்னது, XY எழுதிக்கிறோம். அடுத்து ஏ இன்வர்ஸ் இதோ இருக்குது, இதை எழுதிக்கிட்டோம். அடுத்து பி எங்கே இருக்குது, பி இதோ இருக்குது, பி எழுதி வச்சுருக்கோமா. இந்த பியோட வேல்யூவை எழுத போகிறோம், பி மேட்ரிக்ஸை எழுத போகிறோம். எழுதிட்டு அப்படியே என்ன செய்யணும், அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதை மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஓகே, 1/4 அப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ரோவையும் இந்த ஃபர்ஸ்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 3s are 6, -2வையும் 5வையும் மல்டிப்ளை பண்ணும்போது -2 5s are 10. ஸோ 6 - 10ன்னு என்ன செஞ்சிருச்சு, கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ண அடுத்து வேறு இல்லை. ஸோ அதனால் இங்கே செகண்ட் காலமோ எதுவும் இல்லை. அதனால் செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். -3 × 3 -9, 5 5s are 25. ஓகே, எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு 1/4 அப்படியே எழுதியிருக்கோம். 6 - 10 என்னது, -4. ஏன்னா பிக் நம்பர் சைன் தான் போடணும். 2 ப்ளஸ் மைனஸ் இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன். அதே மாதிரி தான் இங்கேயும் 25லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணால் 16 ப்ளஸ் 25ன்றனால +16. இனி இந்த 4 உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், 1/4னா 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ -4/4 என்ன வரும், -1. இங்கே 16/4 என்ன வரும், 4. இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, -1, ஒய்யோட வேல்யூ 4 அப்படின்னு ஈஸியாக நமக்கு என்ன செஞ்சிருது, கிடச்சிருது. ஸோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்னா வெரி வெரி சிம்பிள். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு எழுதிக்கணும். AX = B. இதிலேருந்து X = A இன்வர்ஸ் B இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி B கூட மல்டிப்ளை பண்ணும்போது we can easily find the value of X. எக்ஸாம்பிள் 1.23ல solve the following system of equation. இந்த following equationனை என்ன செய்ய போகிறோன்னா சால்வ் பண்ணணும் யூஸிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஸோ இன்வர்ஷன் மெத்தடுனாலே என்னது, இன்வர்ஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கணும், கொடுத்துருக்குற ஈக்குவேஷன்ஸை AX = B அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு எழுதிட்டு X = A இன்வர்ஸ் B. ஸோ இந்த இதில் எக்ஸோட வேல்யூவை என்ன செஞ்சுருவோம், எக்ஸ்ன்ற மேட்ரிக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க வச்சுருவோம். ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு எழுதிக்கிறோம். AX = B. இதில் ஏன்னா என்னது, இந்த x1ஓட கோஎஃபிஷியன்ட், x2ஓட கோஎஃபிஷியன்ட், x3ஓட கோஎஃபிஷியன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் நம்ம என்ன செஞ்சுக்கணும், 2 3 3. இங்கே என்னது +1. ஸோ x1க்கு 1, x2 பார்த்துக்கணும். சம்டைம் மாறி மாறி இருக்கும். இதில் x3 கொடுத்துட்டு சம்டைம் இதில் x2 அந்த மாதிரியெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, நம்ம குழப்பியிருப்பாங்க. ஸோ x2ஓடது -2, x3ஓட கோஎஃபிஷியன்ட் 1. அடுத்து கீழே பார்க்கணும், x1ஓட கோஎஃபிஷியன்ட் 3, x2ஓட கோஎஃபிஷியன்ட் எதுவும் இல்லைன்னா -1, x3ஓட கோஎஃபிஷியன்ட் -2 அப்படின்னு என்ன செஞ்சுக்கணும், இங்கே ஏயோட வேல்யூ எழுதிக்கிறோம். அடுத்து எக்ஸ்னா x1 x2 x3 தானே நமக்கு தெரியாது. ஸோ இதை காலம் மேட்ரிக்ஸாக எழுதிக்கணும். பியும் என்னது தான், காலம் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி சம்டைம் பியோட இந்த கான்ஸ்டன்டெல்லாம் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கலாம். லெஃப்ட் சைடில் இருந்ததுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கணும், ரைட் சைடு கொண்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், இந்த மாதிரி எழுதிக்கணும். ஸோ இங்கே சம்டைம் 5 மட்டும் இங்கே இருக்கும், இல்லைன்னா 3 மட்டும் இந்த பக்கம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு தப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. -5 -4 3 அதான் என்ன செஞ்சுருக்கோங்க, காலம் மேட்ரிக்ஸாக எழுதியிருக்கோம். 5 -4 3ன்னு எழுதியிருக்கோம். இனி அடுத்து என்ன பண்ணணும், இப்போது A இன்வர்ஸ் அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன பண்ணணும், அப்ளையிங் த ஃபார்முலா X = A இன்வர்ஸ் B. A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அது என்னது, நான் சிங்குலர் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதுக்காக மாடுலஸ் A என்ன செய்கிறோம், கண்டுபிடிக்கிறோம். ஸோ மாடுலஸ் A எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதுக்கு மாடுலஸ் போட்டுட்டு அதாவது ஃபர்ஸ்ட் 2 இந்த இது வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எப்படி வேணால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இதுக்கு ப்ளஸ் சிம்பிள், இதுக்கு மைனஸ், இது ப்ளஸ் சிம்பிள்.
ஸோ +2 இன்ட்டு அது இருக்கிற ரோ காலமை விட்டுட்டு இதை என்ன செஞ்சுக்கணும், சால்வ் பண்ணி எழுதிக்கணும். -2 இன்ட்டு -2 4 -1 இன்ட்டு 1 -1 வரும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் +1 ஆயிடுது. ஸோ 4 + 1ன்னு வந்துடுது. அடுத்து என்னது, செகண்ட் உள்ளதுக்கு மைனஸ் சிம்பிள் வரும். -3 இருக்கிற ரோவையும் காலமையும் விட்டுட்டு -3 இன்ட்டு 1 இன்ட்டு -2 -2 மைனஸ் ஆஃப் 3 இன்ட்டு 1 3 தான். ஸோ -3 அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டாங்க, போட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னது, இதுக்கு ப்ளஸ் சிம்பிள் தான். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இது இருக்கிற ரோ காலமை விட்டுட்டு இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். 1 இன்ட்டு -1 என்னது, -1. அடுத்து மைனஸ் ஆஃப் 3 இன்ட்டு -2 -6 வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6 என்ன செஞ்சிருது, மாறிடுது. அடுத்து 2 இன்ட்டு 4 + 1 5. அடுத்து -3 இன்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதை சால்வ் பண்ணணும். -2 -3 ரெண்டுமே மைனஸாக இருந்தால் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும். ஸோ -5. அடுத்து +3 இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் வந்தால் சப்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன். 6ல் 1 சப்ராக்ட் பண்ணால் 5, பிக் நம்பர் சைன் ப்ளஸ்ஸு. ஸோ +5 என்ன செஞ்சுருக்கோம், போட்டிருக்கோம். அடுத்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணணும். அடுத்து மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா மல்டிப்ளிகேஷனை பண்ணணும். இதெல்லாம் ப்ராக்கெட் போட்டாலே இன்ட்ரு தானே. ஸோ 2 5s are 10 -3 இன்ட்டு -5 என்னது, +15. அடுத்து 3 இன்ட்டு 5 +15. அடுத்து 10 + 15 + 15 என்ன வருது, 15 + 15 30, 30 + 10 40, which is not equal to 0. அதனால் A இன்வர்ஸ் என்ன செய்யும், எக்ஸிஸ்ட் ஆகும். A இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது, 1/mod A இன்ட்டு adjoint A. அப்போ A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா mod A கண்டுபிடிச்சிட்டோம், adjoint A கண்டுபிடிக்கணும். ஸோ adjoint A கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கணும், 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ் ப்ளஸ் மைனஸ், இங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அடுத்து ஒன்னொரு நம்பருக்கும் மைனஸ் கண்டுபிடிச்சி எழுதணும். அப்புறம் மறக்காமல் இந்த டிரான்ஸ்போஸ் சிம்பிள் என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கணும். ஸோ ஒன்றுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும்ல, 2ஓட மைனர் எப்படி கண்டுபிடிக்கணும், இது இருக்கிற ரோ காலமாக விட்டுட்டு இதோட வேல்யூவை கண்டுபிடிச்சி இந்த இடத்துல போட்டுக்கணும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன வரும், நடுவில் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும், இங்கே நடுவில் இருக்கிற நம்பர் பார்த்துக்கணும். இது இருக்கிற ரோவையும் நடுவில் இது இருக்கிற ரோ காலமாக விட்டுட்டு 2 - 2 என்ன வரும், -4 மைனஸ் ஆஃப் 3 3s are என்னது 9. ஸோ என்ன வருது, -4 -9. அதுதான் என்ன செஞ்சுருக்கோம், இங்கே போட்டிருக்கோம். இதை மாதிரி எல்லா நம்பருக்கும் என்ன செஞ்சுக்கணும், நம்ம கண்டுபிடிச்சி எழுதிக்கணும். எழுதிட்டு மறக்காமல் என்ன செஞ்சுக்கணும், டிரான்ஸ்போஸ் போட்டுக்கணும். ஓகே, இதில் 4 + 1 என்னது 5, மைனஸ் ஆஃப் -2 -3 -5 வரும். மைனஸ் ஆஃப் மைனஸ் +5 5. இது 6 - 1 என்னது 5. இது -6 + 3, அப்போ -3 வரும். வெளியே இருக்க மைனஸ் சேரும்போது 3. இது -13. இது என்ன சால்வ் பண்ணும்போது என்ன வரும், மைனஸ் ஆஃப் -11 வரும். ஸோ +11. இது 6ம் 3யும் 9. அடுத்து வந்து என்னது, மைனஸ் ஆஃப் 2 - 3. ஸோ -1 வரும். மைனஸ் ஆஃப் மைனஸ் +1 ஆகிடுது. இது -7. ஸோ போட்டுட்டு இந்த டிரான்ஸ்போஸ் மறக்காமல் போட்டுடணும். டிரான்ஸ்போஸ்னால் என்னது, ரோவை காலமாக எழுதணும். இந்த ரோவை இந்த காலமாக எழுதணும், இந்த ரோவை இந்த காலமாக எழுதணும். எழுதியாச்சு. அடுத்து A இன்வர்ஸ்னால் என்னது, A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/mod A. mod A வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இங்கே 40 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ 40 கண்டுபிடிச்சதை அங்கே போட்டுக்கிறோம். 40 போட்டு 40 போட்டு adjoint Aயோட வேல்யூவை என்ன செஞ்சுருக்கோம், எழுதிட்டோம். இப்போ வந்து A இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இனி அப்ளை இந்த ஃபார்முலா x = A இன்வர்ஸ் B. A இன்வர்ஸ் இப்போ கண்டுபிடிச்சோம், B வந்து மேலே இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணணுன்னா
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், 1/40 அப்படியே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். 5 5s are 25. அடுத்து 3 4s are 12. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறனால -12. அடுத்து 9 3s are 27. ஸோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணுறோம். செகண்ட் ரோவை ஒரு காலம் தான் இருக்குது, அதனால் ஒரு இது மட்டும்தான், ஒரு காலம் மட்டும்தான் நமக்கு வரும். ஓகே, 5 6s are 25. -13 into -4 plus 52 ஆகிடும். 1 into 3 3. நெக்ஸ்ட் தேர்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். 5 5s are 25. 11 into -4 -44. -7 into 3 -21. அடுத்து சால்வ் பண்ணி எழுதுகிறோம். இதை ஃபுல்லாக சால்வ் பண்ண ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணும்போது 40 வருது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 80 வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதை சப்ராக்ட் பண்ணும்போது 40 -40 என்ன செய்யும் வரும். இனி என்ன செய்யணும், 40யை உள்ளே எடுத்துகிட்டு போகணும். ஸோ 40யை உள்ளே எடுத்துகிட்டு போனோன்னா என்ன அர்த்தம், டிவைட் பண்ணணும். 40/40 1, 80/40 2, -40/40 -1. இதில் இருந்து நமக்கு ஈஸியாக என்ன செஞ்சிருச்சு, x1 x2 x3 வேல்யூ ஈஸியாக கிடச்சிருச்சு. x1 = 1, x2 = 2, x3 = -1 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.24. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ப்ராடக்ட்ஸ் ஏபி அண்ட் பிஏ. ஏபியும் கண்டுபிடிக்கணும், பிஏவும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம். அவங்க கொடுத்துருக்குற மாதிரி நம்ம செய்வோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏபியும் பிஏயும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏபிபிஏ அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ சம் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -1, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. அப்போது நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் வந்து அப்படியே பி தான். இதுக்கு வந்து 1 இருக்குது, ஒய்க்கு வந்து -2 இருக்குது. நம்ம பார்த்துக்கணும், இது இசட்டுக்கு -2 அப்படியே இருக்குது. ஸோ இங்கே 2 + 1 + 3 2 1 3. அப்போ பார்த்தாலே தெரியுது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கும் நம்ம கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த பியும் கொடுத்துருக்கிற இதுவும் என்னது, இதுதான் இந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் தான் பி அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், கண்டுபிடிச்சிக்கிட்டோம். ஸோ இதை மைண்டில் வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன ஏபி பிஏவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஏ எழுதிக்கணும், பிஏ எழுதிக்கிறோம். ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே, ஃபர்ஸ்ட் ரோ தேர்டு காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு -4 into 1 -4, 4 into -2 -8, 4 into 3, 4 3s are 12. இது ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய தடவை மல்டிப்ளிகேஷன் தெரியுன்றனால ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அடுத்து வந்து செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். செகண்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். செகண்ட் ரோவை தேர்டு காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு செகண்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே தானே எழுதணும். சரி பார்க்கலாம். -7 into -1 + 7, 1 into -2 -2, 3 into 1 3. இதை மாதிரி இந்த ரோவை முடிச்சிடுறோம், செகண்ட் ரோவை. அடுத்து தேர்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். எப்படி பண்ணணும், 5 into 1 5, -3 into 1 -3, -1 into 2 -2. அடுத்து தேர்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே, தேர்ட் ரோவை தேர்டு காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே என்ன செஞ்சிடறோம், எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ணுறோம். -4 + 4 கேன்சல் ஆகி 8 மட்டும் வருது. இங்கே பார்த்தோன்னா 4 4 8, 8 - 8 0 ஆயிடுது. இங்கே -4 - 8 + 2 -12, -12 + 12 0 ஆகிடுது. இங்கே பார்த்தோன்னா 6 + 1 7, 7 - 7 0,
இங்கே பார்க்கும்போது 7ம் 3யும் ப்ளஸ் நம்பர் ஃபஸ்ட் ஆட் பண்ணிப்போம். 10 -2 எவ்வளோ 8. இங்கே மைனஸ்னால் -9 + 9 0. இங்கே பார்த்தோன்னா 5 -3 -2 -5 5 - 5 0. இங்கே -5 -1 ஸோ -6 + 6 0. இங்கே 5ம் 6ம் 11 11 - 3 8 இந்த மாதிரி கிடைக்குது. இப்போ பார்த்தோன்னா என்ன பண்ணிக்கலாம், இது பார்க்குறதுக்கு இதில் 8 இங்கெல்லாம் 0 0 இருக்குது. ஸோ 8ஐ மட்டும் நம்ம வெளியே எடுத்தோன்னா இங்கே என்ன கிடைக்கும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். I3 அந்த மாதிரி கிடைக்கும். 8 × I 3 × 3 மேட்ரிக்ஸ்னால I3. ஸோ AB = நமக்கு 8 × Iன்னு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறோம், BA கண்டுபிடிக்க சொன்னாங்க. BAவும் அதே மாதிரி கண்டுபிடிச்சிடறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணிங்க, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணிங்க, ஃபர்ஸ்ட் ரோ தேர்டு காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிடணும். அதே மாதிரி செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணிங்க, செகண்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணிங்க, செகண்ட் ரோவை தேர்டு காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிடுறோம். தேர்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணிங்க, தேர்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணிங்க, தேர்ட் ரோ தேர்டு காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே என்ன செஞ்சிடணும், எழுதிடணும். எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ணிடுறோம். ஓகே, 7ம் 5ம் 12 12 - 4 என்ன 8. இப்போ 4 இது சேர்க்கும்போது -4 4 - 4 0. அதே மாதிரி தான் இங்கே -4 + 4 0. அதே மாதிரி 10 -10 - 4 -14 + 14 0. அதே மாதிரி 6ம் 4ம் 10 10 - 2 8. அதே மாதிரி 4ம் 2 6 -6 0 ஆகிடுது. ஓகே, -8 -7 -15 + 15 0. 8ம் 1 9 9 - 9 0. ஓகே, 8 இங்கே +3 -3 கேன்சல் ஆகி 8 கிடைக்குது. அதே மாதிரி சேமாக கிடச்சிருக்கு. ஸோ 8ஐ வெளியே எடுக்கும்போது இங்கே என்ன வருது, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வருது. ஸோ AB = 8I வந்தது, BA = 8I வந்துச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை எழுதிக்கிறோம். நம்ம அங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், Bன்ற மேட்ரிக்ஸ் தான் நமக்கு என்ன மேட்ரிக்ஸ், கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். அப்போ B தான் நமக்கு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். ஸோ நமக்கு ஃபார்முலாவில் நமக்கு எப்போவுமே என்ன வரும், X = A இன்வர்ஸ் B அப்படின்னு எழுதுவோம். ஆக்சுவலாக நீங்கள் இங்கே வந்து ஏயும் பியும் இந்த ஏபியை நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. இங்கே ஏன்றது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் தான் நமக்கு வேணும். பின்றது சும்மா அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம், இங்கே வந்து மேட்ரிக்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நார்மலாக ஃபார்முலா என்னது, நார்மலாக நமக்கு ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்குற ஏயும் பியும் வேறு கொடுத்துருக்கிறது ஏபி கிடையாது. ஸோ நார்மலாக நமக்குள்ள ஃபார்முலானது X = A இன்வர்ஸ் B. இதில் ஏ எதை குறிக்குது, கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். பின்றது வெறும் கான்ஸ்டன்ட் டேர்ம், அந்த வெறும் காலம் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்மு இதுதான் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். அப்போது நமக்கு எக்ஸ் வேணும்னா கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் வேணும், கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் வேணும். அப்போ நமக்கு இந்த ப்ராப்ளமில் B தான் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். B தான் என்னது, கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். அப்போ பியோட இன்வர்ஸ் தான் நமக்கு தேவை. இப்போ கொடுத்துருக்கிற இதை என்ன செஞ்சுக்கிறோன்னா, இப்போ B தான் நமக்கு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், B இன்வர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இதை எழுதிக்கிட்டோமா, எழுதிட்டு 8ஐ அப்படியே கீழே கொண்டு வந்துடுறோம். கீழே கொண்டு வந்து எதுக்கு கூட சேர்க்குறோன்னா A கூட சேர்க்குறோம். ஏன்னா B நமக்கு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்ன்றனால B அப்படியே வச்சுக்கிறோம். B எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. ஸோ B அப்படியே வச்சுட்டு இந்த ஏக்கு கீழே 8ஐ கொண்டு வந்துடுறோம். அதே மாதிரி இந்த பக்கம் ஈக்குவேஷனுக்கு இந்த சைடில் இருந்தால் கீழே டிவைடில் தானே வரும், இல்லைனா ஃபுல்லாகவே த்ரூ அவுட்டாக 8ஆல் டிவைட் பண்ணிடுறோம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ A/8 × B = B × A/8 which is equal to இதை 8ஆல் டிவைட் பண்ணும்போது Iன்னு வந்துடுது. ஸோ B அப்படியே வச்சுக்கணும்.
மீதி இருக்கிற இதை இப்படி சேர்த்து எழுதி ஐன்னு வந்துடுது. இப்போ நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா நார்மலாக A into A inverse equal to A inverse A equal to Iன்னு நமக்கு தெரியும். ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது தான் ஐடென்டிட்டி கிடைக்கும். மாற்றி மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு ஐ கிடைக்கும். அப்போ ஒரு மேட்ரிக்ஸை அதோட இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு ஐ கிடைக்கும். அதே மாதிரி A இன்வர்ஸ் இன்ட்டு A ஈக்குவல் டு ஐன்னு தெரியும். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, இப்போ பிக்கு கூட இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஐ கிடைக்குது, பிக்கு கூட ரைட் சைடில் இதை மல்டிப்ளை பண்ணும்போதும் ஐ கிடைக்குது. அப்போ இது என்னது, பியோட இன்வர்ஸ் தானே. ஸோ இதுதான் பி இன்வர்ஸ். இதுலேருந்து என்ன தெரியுது, பி இன்வர்ஸ் பி ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐன்னு கிடைக்குது. அப்போ பி இன்வர்ஸ்னால் என்னது, 1/8A அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ பி இன்வர்ஸ் கிடச்சிருச்சு. அப்போ கொடுத்துருக்கிற சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு எழுதியிருக்கிறோம். இதுதான் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். இது என்னது, நம்ம பின்னு தானே எடுத்திருந்தோம். ஸோ இது XYZ, ஏன்னா அவங்க கொடுத்துருந்த பியும் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் சேமாக இருக்குது. அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம என்ன செஞ்சிட்டோம், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் கான்ஸ்டண்ட்டாக 4, 9, 1 அதை எழுதிக்கணும். இங்கே AX அந்த ஃபார்முலாலாம் போட்டு குழப்ப வேண்டாம். ஏன்னா இங்கே நம்ம ஃபார்முலா X இன்வர்ஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் B எல்லாம் போட்டோன்னா A வேறையாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ B வேறு, அதனால இது எழுதாமல் டைரெக்டாக அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டோம், எழுதிக்கிட்டோம். ஸோ இங்கே மீன் பண்ணுறது P தான் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், இது அப்படி எழுதிக்கிட்டோம் X. இது கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ். இனி என்ன செஞ்சுக்கணும், இதுதான் நமக்கு தேவை. ஸோ பி இங்கே வந்துடுது, பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு இது. பி இன்வர்ஸ் என்னது, 1/8A கண்டுபிடிச்சிருக்கோம். 1/8 இன்ட்டு ஏன்ற மேட்ரிக்ஸை எழுதிக்கிறோம். இப்போது 1/8 இன்ட்டு ஏன்ற மேட்ரிக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்கல்ல, ஏன்ற மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ் இதுதான் ஏன்ற மேட்ரிக்ஸ். இதை என்ன செஞ்சுக்கிட்டோம், எழுதிட்டு கான்ஸ்டன்ட் மாட்டாமல் எழுதிக்கிறோம். அடுத்து ஆஸ் யூஷுவல் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணிட வேண்டியது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். -4 × 4 -16, 4 × 9 +36, 4 × 1 +4. அடுத்து செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணுறோம். -7 × 4 -28, 1 × 9 +9, 3 × 1 3. அடுத்து தேர்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணுறோம். 5 4s are 20, -3 × 9 -27, -1 × 1 -1. இனி சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வருது, இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி சப்ராக்ட்லாம் பண்ணும்போது 24. ஸோ 9 3யும் 12, 12 -28 -16. அடுத்து 20 -28 -8. இனி என்ன செய்ய போகிறோன்னா 8ஆல் உள்ளே டிவைட் பண்ண போகிறோம். உள்ளே 8 எடுத்துகிட்டு போகிறோம், 8ஆல் டிவைட் பண்ணோம். 24/8 என்னது 3, -16/8 -2, -8/8 -1. இதிலேருந்து x ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, x ஈக்குவல் டு 3, y ஈக்குவல் டு -2, z ஈக்குவல் டு -1. ஈஸியாக நமக்கு என்ன செஞ்சிருது, வேல்யூ கிடச்சிது. ஸோ இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பார்த்து மைண்டில் வச்சுக்கணும். இப்போ AB அப்படின்னு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்து AB வேல்யூ BA வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற அப்புறம் ஈக்குவேஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. இதை தான் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷனை கொடுக்கும்போதே நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, இதோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் கொடுத்துருக்கிற ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு கண்டிப்பாக ஈக்குவலாக வர மாதிரி இருக்கும். அப்போ அதை கண்டுபிடிக்கணும். இதோட கோஎஃபிஷியன்ட் எல்லாமே, இதோட கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஒன்றிலே ஏவாக இருக்கலாம், ஒன்றிலே பியாக இருக்கலாம். இதே சம் தான் வரணும்னு இல்லை. இதே மெத்தடில் வேறு நம்பர்ஸ் மாற்றி கூட கேட்கலாம். ஸோ அதனால் நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ இந்த இடத்த பார்க்கும்போது பி தான் என்னது, கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். அப்போ இதிலேருந்து பியோட இன்வர்ஸ் தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபார்முலா என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி அப்படின்ற மாதிரி வரும். இந்த பின்றது என்னது, இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை குறிக்குது. இந்த ஏன்றது இதில் உள்ள கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸை குறிக்குது.
இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு பி தான் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணணும், நம்ம மைண்டில் எப்போவுமே பி இன்வர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது மைண்டில் தெளிவாக இருக்கணும். பியோட இன்வர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற மாதிரி ஏபியும் பிஏவும் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஏபி கண்டுபிடிக்கும் போது 8i வருது. அதே மாதிரி பிஏ கண்டுபிடிக்கும் போது என்ன வருது, 8i வருது. அப்புறம் என்ன பண்ணுறோம், ஈக்குவேட் பண்ணி 2ஐ எழுதிக்கிறோம். எழுதிட்டு 8ஆல் த்ரூ அவுட்டாக டிவைட் பண்ணிடுறோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு மைண்டில் என்ன இருக்குது, பி தான் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். ஸோ பிஏ நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. பிஏ டிஸ்டர்ப் பண்ணாமல் பிஏ அப்படியே வச்சுட்டு இந்த 8ஆல் டிவைட் பண்ணும்போது a/8 போட்டுக்கணும். இதே மாதிரி இங்கேயும் a/8 போட்டுக்கணும். டிவைட் பண்ணி i இங்கே வந்துடுது. அப்போது எந்த ஒரு மேட்ரிக்ஸும் இன்னொரு மேட்ரிக்ஸால் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் மல்டிப்ளை பண்ணும்போது i கிடைக்குதுன்னா அது அதோட இன்வர்ஸ் அப்படின்றது தெரியும். அப்போ இதில் இருந்து பியோட இன்வர்ஸ் 1/8a அப்படின்றது தெரியுது. ஓகே, இனி கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு எழுதியிருக்கோம். கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இன்ட்டு XYZ. நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், AX = B அப்படின்னு எழுதுவோம். அப்படி தானே, அதை சும்மா மைண்டில் தான் வச்சுக்கணும். இங்கே AB எல்லாம் போட்டு குழப்பக்கூடாது, ஏன்னா ஏயும் பியும் வேறு. ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் XYZ கான்ஸ்டண்ட்டாக அதை மைண்டில் வச்சுட்டு அப்படியே எழுதிக்கணும். ஸோ அப்போ என்ன அர்த்தம், இது வந்து பி அப்படி தானே கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கிறதுல பி தான் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். பி என்று இது ஈக்குவல் டு இது எழுதிக்கிறோம். அப்போ இது ஈக்குவல் டு பிஏ இந்த பக்கம் கொண்டு போகும்போது பி இன்வர்ஸாக மாறிடுது. நமக்கு பி இன்வர்ஸ்னால் என்னன்னு தெரியும், 1/8a அப்படின்னு தெரியும். போட்டுட்டு இதை எழுதிக்கிறோம். அடுத்து வந்து 1/8 இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் போட்டுடுறோம். இது மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக என்ன செஞ்சிடுறோம், XYZ வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட 12th ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.